ஆண்களுக்கு ஏன் ஆட்டவார்னு பேரு? அவர் போட்டுக்கிட்டு ஆடுவார், போடாமல ஆடுவார். போடுறது இருக்கட்டும், குடிக்கலாம் இருக்கட்டும், குடிங்க. பேசாம இருக்கலாம்ல. வீட்டுல வந்து பண்ற அட்டகாசம் தாங்க முடியலையே. எங்க ஊர்ல எல்லாம் கிளம்ப பிடிக்கும். நல்லா ஆஃப் அடிச்சோம்னா ஃபுல் ஆயிடும். அதுவும் காணாது ஃபுல் அடிச்சுட்டு ஆஃப் ஆயிடும். திடீர்னு ஆளாகி வாரான். அப்படியே ஒருத்தர் மழை தண்ணியில வலிக்கு பொறுத்துன்னு விழுந்தான். பக்கத்துல இருந்தவன் மாப்பிள ஒய் ஸ்பிளிட்டிங் அப்படின்னா இவன் ஐயம் பலுக்கிங் இது வலிக்கு விழுந்துட்டானா. போட்ட உடனே இங்கிலீஷ் பீஸ் பொத்துட்டு வருது. சிலவனுக்கு போட்ட பிறகுதான் பொண்டாட்டி மேல பாசம் பொத்துட்டு வருது. வீட்டுக்கு வந்த உடனே ஆரம்பிச்சிருவா பங்கஜம் பங்கஜம் காதுக்கு மூக்குத்தி எடுக்கணும், மூட்டுக்கு கம்மல் எடுக்கணும், உனக்கு புடவை எடுக்கணும்னா வாந்தி எடுத்துதான். யோ யாயா பேசிட்டு இருக்கும் போதே வாந்தி எடுக்கிறான்னா அந்த மூணும் பிளான் பண்ணதுட்டு இது பிளான் பண்ணாவலே முடி பேச முடியல. அடுத்த வீட்டுக்காரன் ஆரம்பிச்சுட்டான். ஆமா ஆமா உன்கால தாஜ்மஹால் கட்டவா, வசந்த மாளிகை கட்டவா. ஒரு வேட்டிய முதல்ல கட்டு, வீட்டு கரண்ட் பில்ல கட்டு, வீட்டு வாடகை கட்டுனா அதை கட்ட மாட்டான். இவன் குடும்பத்துல எங்க காரணமா இருப்பான் நீதிபதி அவர்ல. என்ன கூடுதல் கூடுதலா போட்டுட்டான். ஒருத்தன் வீட்டு வந்து குடிச்சுட்டு வந்தா பொண்டாட்டி அழுதுட்டு இருக்கா. இப்படி குடிச்சுட்டு வரைய ரெண்டு பொம்பளை பிள்ளை பெற்று நீ எல்லாம் ஒரு படையா அவங்க தான் அழுவாத கண்ணு அழுவாத சத்தியமா நடுவர் சத்தியமா நான் என்னை குடிக்க மாட்டேன் கண்ணு காலில் வந்துட்டான். இவன் காலை பார்த்தா புழுது காணல. அடுத்த ரவுண்டுக்கு எடுத்துட்டு போயிட்டான். இந்த மாதிரி சிக்கல் எல்லாம் ஆண்கிட்ட இருக்கா பெண்கிட்ட இருக்கா? இவங்க வேற கோயிலும் குடும்பமும் துளங்குதுன்னு உங்களால எப்படி போய் சொல்ல முடியுதுன்னு கேக்குறேன். சரி பந்தல் போட்டது யாரு? பந்தல் போட்டது யாரு? இந்த பந்தல்ல கட்டின ஓலை முடைஞ்சு கொடுத்தது யாரு? பெண்கள். எங்க பெண்கள் தானே. என்னைக்குமே ஆண் வேற பெண்கள் தான் இருப்பாங்க நீதிபதி அவர்களே. ஆழம் விடுதல் போல் உறவுகள் 1000 இருந்தன்னா வேற நீ இருந்தா என்ன? வேறதான் பெண்கள். பூத்து குலுங்குற மரமாக ஆண்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு வேறாக இருப்பது பெண். அதை மறந்து விடக்கூடாது. எப்படிதான் குடிச்சிட்டு வந்தாலும் கணவன் அவன் விட்டு கொடுப்பானா? விட்டு கொடுக்க மாட்டான். இவன் நல்லா குடிச்சிட்டு அட்டகாசம் பண்றான், அடிச்சு உதைக்கிறான். இவனுக்கு விஷம் வச்சு கொல்லணும்னு எந்த பெண்ணாவது நினைக்கிறானா? ஒருத்தரும் நினைக்கிறது இல்ல. விஷம் வச்சா இன்னைக்கு ஆண்கள் இருந்துருவாங்களா முடியுமா? 49 லட்சம் பேர் செத்துறோம். அன்னைக்கு ஒருத்தர் குடிச்சிட்டு வரான். அண்ணே குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? அண்ணே ஆமா, குடிச்சா உடம்பு கட்டு போயிரும், குடிக்காட்டா சரக்கு கட்டு போயிருங்கிறான். இன்னொரு டாஸ்மார்க்ல எழுதி போட்டிருக்கான், குடித்தாலும் சாவு, குடிக்காவிட்டாலும் சாவு, அதை குடித்து விட்டு தான் சாவுங்களே எழுதி போட்டிருக்கான். இந்த மாதிரி சிக்கலை குடிச்சிட்டு வந்தா வீட்டுக்குள்ள அந்த பொண்ணு இருக்கட்டும், கல்லானாலும் கணவன், ஃபுல்லானாலும் புருஷன், ஆஃப் ஆனாலும் ஹஸ்பண்ட் சொல்லி சோறு பரிமாறுறா பாத்தீங்களா? அதான் கண்ணதாசன் சொன்னார். அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை இனி நான் தொட மாட்டேன், கன்னத்தில் இருக்கும் கிண்ணத்தை எடுத்து மது வருந்தாமல் விட மாட்டேன், உன்னை எல்லாம் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொட மாட்டேன், உன் உள்ளம் இருப்பது என்னிடமே, அதை உயிர் போனாலும் தரமாட்டேன், மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணிமாளிகை தான் கண்ணே. இதான் குடும்பம் தலைங்கிறது. ஆமா, என்ன பேசுங்க வந்து இந்த ஆண்களுக்கு இன்னொரு பேர் ஒண்ணு தெரியுமா? ஆண். ஆண்களுக்கு ஏன் ஆண்னு பேருனா சேலை கட்டிட்டு எங்க ஒரு பொண்ணு போனாலும் ஆணு பாப்பான். அதான் கரெக்டா ஒரு பொண்ணு கொண்டு வைங்களேன் பின்னால போவான். ஏய் நாங்க 2 பேரும் வழி போயிருவோமா? அவர் சொன்னா எனக்கு பயமா இருக்கு. நான் பயப்படாத, பயமா இருந்தாலும் தங்கச்சியும் கூட கூட்டிப்போ, குடும்பத்தோட ஓடிப்போம். இந்த மாதிரி சிக்கல் யாருக்கு இருக்கு? கருப்பா உள்ள பொண்ணுகிட்ட போய் சொல்றான், கருப்பட்டி வட்டே என் பக்கத்தில் வந்து ஒட்டேன்னு அவளை பார்த்து ஒரு பாட்டு. அவள் அப்படி ஒன்றும் அவள் இல்லை, அவளுக்கு யாரும் என இல்லை, அவள் அப்படி ஒன்றும் கலர் இல்லை, ஆனால் அது ஒரு குறை இல்லை. அடுத்த தெருக்கு போறான், அங்க நான் எங்க அக்கா மாதிரி கலரா ஒரு புள்ள போகுது, அவளை பார்த்து புறம் பாடுறான். உன்னை வெள்ளாடி வச்சு தமிழ்த்தாகலா, இந்த வெயிலுக்கே காட்டாம வளர்த்தாகலா. அவளுக்கே பொம்பளை இல்லாம நம்ம வாழ முடியாதுன்னு
தெரியுது. பெண்கள் தான் அன்பில் ஊற்றுன்னு அவனுக்கு தெரியுது நீதிபதி அவர்களே. இப்போ கவியரசு வைரமுத்துவே அருமையா சொல்லுவாரு, உன்னை